கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க ஐயா. கரெக்டா தான் இருக்கும், நீங்க பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுங்க. ஓகேங்க ஐயா. சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக திரு இலக்கியவாணன் அவர்களை, ஐயா அவர்களை பாத சிகிச்சை அப்படின்ற தலைப்புல, பாத அழுத்த சிகிச்சை இந்த தலைப்புல வந்துட்டு ஐயா நமக்கு நிறைய பயனுள்ள தகவல்களை வழங்குவதற்காக வந்திருக்காங்க. அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். வருக ஐயா. நன்றி. நீங்க உங்களுடைய இந்த அழுத்த சிகிச்சை முறையை ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றிங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த பாத அழுத்த சிகிச்சை வகுப்பில் பார்ப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி. சென்ற மாதம் இந்த வகுப்பினுடைய முதல் பாகம் நடைபெற்றது. சென்ற மாதம் இந்த வகுப்பினுடைய முதல் பாகம் நடைபெற்றது. இந்த பாத அழுத்த சிகிச்சை என்பது 4 நிலைகளை கொண்டது என்று பார்த்திருந்தோம். இந்த பாத அழுத்த சிகிச்சை என்பது 4 வகையான படிநிலைகளை கொண்டது. முதல் நிலை அப்படிங்கிறது இயக்க நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல இதனை மூமெண்ட் பேட்டர்ன் என்று அழைப்பார்கள். முதல் நிலைக்கு பெயர் மூமெண்ட் பேட்டர்ன். இரண்டாவது நிலைக்கு பெயர் ஆயில் அப்ளிகேஷன். இரண்டாவது நிலைக்கு பெயர் ஆயில் அப்ளிகேஷன், அதாவது எண்ணெய் தேய்த்தல். சிகிச்சை கொடுக்கக்கூடிய பகுதியில எண்ணெய் தேய்க்கிறோம். மூன்றாவது நிலைக்கு பெயர் ஆயில் மசாஜ், அதாவது நாம கால் பகுதியில சிகிச்சை கொடுக்கக்கூடிய பகுதியில மசாஜ் பண்ண போறோம். நான்காவது நிலைக்கு பெயர் ஸ்டிக் மெத்தட். நம்ம பாத அழுத்த சிகிச்சைக்குரிய கருவியை வைத்து சிகிச்சை கொடுக்க போறோம். திரும்பவும் சொல்றேன். ஐயா கேமரா ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. கேமரா ஆஃப் ஆயிடுச்சு, மியூட் வந்துச்சு பாருங்க ஐயா. வெயிட் பண்ணுங்க, என்ன சம்திங் ஃபோன் கால்ல நான் நெட்வொர்க் இல்ல ஃபோன் கால்ல நான் வந்திருக்கேன். ஆமா, இப்ப தெளிவா கேக்குதுங்களா? ஓகே, தெளிவா இருக்கு. பாத அழுத்த சிகிச்சை என்பது 4 நிலைகளை கொண்டது என்று பார்த்திருந்தோம். முதல் நிலைக்கு பெயர் இயக்க நிலை, அதாவது மூமெண்ட் பேட்டர்ன். இரண்டாவது நிலைக்கு பெயர் ஆயில் அப்ளிகேஷன், அதாவது எண்ணெய் தடவுதல் என்று பார்த்திருந்தோம். மூன்றாவது நிலைக்கு பெயர் ஆயில் மசாஜ் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். நான்காவது நிலைக்கு பெயர் ஸ்டிக் மெத்தட், அதாவது பாத அழுத்த சிகிச்சைக்குரிய கருவியை வைத்து நாம சிகிச்சை கொடுக்க போறோம். சென்ற வகுப்புல முதல் 2 நிலைகள், அதாவது ஆயில் அப்ளிகேஷன், இயக்க நிலை மூமெண்ட் பேட்டர்ன். முதல் நிலை மூமெண்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது நிலை ஆயில் அப்ளிகேஷன். இந்த 2 நிலைகளை எப்படி செய்வது என்று பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்புல மூன்றாவது நிலையான ஆயில் மசாஜ் எப்படி கொடுக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அடுத்த வகுப்பு, அதாவது அடுத்த பாகம் 3 வரும்போது இந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாருமே இந்த பாத அழுத்த சிகிச்சைக்குரிய கருவியோடு அடுத்த வகுப்புக்கு வந்துட்டா சிறப்பா இருக்கும். ஏன்னா அடுத்த வகுப்பு நடத்தும் போது உங்களுக்கு ஒரு தெளிவு அப்பதான் ஏற்படும். இந்த ஆயில் மசாஜ் எப்படி செய்யறது அப்படிங்கறத இன்றைய வகுப்புல தெரிஞ்சுக்கலாம். வந்துச்சுங்க ஐயா. ஒரே நிமிஷம்.
இந்த கால் பாதம் எல்லாருக்கும் தெளிவா தெரியுதுங்களா? தெரியுதுங்க ஐயா. நம்ம எப்பயுமே சிகிச்சை கொடுக்கும்போது முதல் நிலையில இருந்து தான் தொடங்கணும். அதனால மூமெண்ட் பேட்டர்ன் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரிசையா அப்படியே 3வது நிலையான ஆயில் மசாஜ் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு வந்துடலாம். முதல் நிலை வந்து மூமெண்ட் பேட்டர்ன், அதாவது இயக்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயக்க நிலைய எப்படி கொடுக்கறது அப்படின்னா, எப்பயுமே நம்ம சிகிச்சைய இடது கால்ல இருந்து தொடங்கணும். இடது கால்ல சிகிச்சை கொடுக்க தொடங்கி வலது கால்ல முடிக்கணும். இந்த இடது கால்ல மூமெண்ட் பேட்டர்னை முதல்ல நம்ம செய்யக்கூடிய முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, காலை இப்படி கீழ் நோக்கி திருப்புதல், கீழ் திருப்புதல், அதாவது கீழ் நோக்கி மடக்குதல், மேல் நோக்கி மடக்குதல், கீழ் நோக்கி நீட்டுதல், மேல் பக்கம் மடக்குதல். இதனை ஆங்கிலத்துல டார்சி பிளெக்ஷன், பிளான்டார் பிளெக்ஷன் என்று அழைப்பார்கள். இப்படி கீழ் நோக்கி நீட்டுறதுக்கு பேரு பிளான்டார் பிளெக்ஷன், மேல் நோக்கி மடக்கிறதுக்கு பெயர் டார்சி பிளெக்ஷன். பிளான்டார் பிளெக்ஷன், டார்சி பிளெக்ஷன், பிளான்டார் பிளெக்ஷன், டார்சி பிளெக்ஷன். இப்படி 5 முறை இந்த டார்சி பிளெக்ஷனையும் பிளான்டார் பிளெக்ஷனையும் செய்துடுறோம். இது முடிந்த பிறகு கால் பகுதியை உட்பக்கமாக திருப்புதல், இன்வர், வெளிப்பக்கமாக திருப்புதல், எவர்ஷன். இன்வர்ஷன், எவர்ஷன், இன்வர்ஷன், எவர்ஷன். இந்த மாதிரி 5 முறை செஞ்சிடுறோம். இது முடிந்த பிறகு நம்முடைய கால் பகுதியை சுழற்ற போகிறோம். கடிகார சுற்று, அதாவது கிளாக் வைஸ்ல 5 முறை சுழற்றுகிறோம். ஆன்டி கிளாக் வைஸ்ல 5 முறை, அதாவது எதிர்கடிகார சுற்றில் 5 முறை சுழற்ற போறோம். இது முடிந்த பிறகு நம்முடைய குதிகால் பகுதிக்கு சிகிச்சை கொடுக்க போறோம். இந்த குதிகால் பகுதியை ஒரு 5 முறை இழுக்கிறோம். 1, 2, 3, 4, 5. 5 முறை இழுக்கிறோம். அடுத்து குதிகால் பகுதியை ஒரு 5 முறை தள்ளுறோம். 1, 2, 3, 4, 5. அடுத்ததாக இந்த குதிகால் பகுதியை 5 முறை கிளாக் வைஸ்ல, அதாவது கடிகார சுற்று வரிசையில் 5 முறை சுழற்றுகிறோம். எதிர்கடிகார சுற்று வரிசையில் 5 முறை சுழற்றுகிறோம். இப்படி 5 முறை செய்கிறோம். இது முடிந்த பிறகு நம்முடைய கால் விரல்களுக்கு வந்துடுறோம். நம்முடைய கால் விரல்களுக்கு வந்துடுறோம். கால் விரல்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கட்டை விரலில் தொடங்கி சிறு விரல் வரைக்கும், கட்டை விரலில் தொடங்கி சிறு விரல் வரைக்கும் ஃபிளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், மடக்குதல், நீட்டுதல் 5 முறை எல்லா விரல்லையும் செஞ்சிடுறோம். இது முடிந்த பிறகு, இந்த மடக்குதல், நீட்டுதல் முடிந்த பிறகு நம்முடைய கால் விரல்களை சுழற்றுதல். முதல்ல கட்டை விரல்ல கடிகார சுற்றில் ஒரு 5 முறை சுழற்றுகிறோம். எதிர் கடிகார சுற்று வரிசையில் ஒரு 5 முறை சுழற்றுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு விரலையும். இதோட நாம முதல் நிலையான இயக்க நிலை, அதாவது மூமெண்ட் பேட்டர்ன்ல சிகிச்சை கொடுத்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்முடைய சிகிச்சையின் 2வது நிலையான ஆயில் அப்ளிகேஷன் அப்படிங்கிற முறைக்கு நம்ம வந்துடுறோம். இந்த ஆயில் அப்ளிகேஷனுக்கு நம்ம கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். அதாவது எண்ணெயினுடைய பங்கு குறைவு, அதனால எந்த எண்ணெய் வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். இந்த ஆயில் அப்ளிகேஷன்ல
முதல்ல, அதாவது நம்ம இப்ப முதல் நிலை மூவ்மெண்ட் பேட்டர்ன் வந்து இடது கால்ல முடிச்சிருக்கோம். அதே மாதிரி வலது கால்லயும் செய்யணும். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆயில் அப்ளிகேஷனுக்கு வரணும். இப்ப நம்ம வகுப்பு நேரம் காலம் கருதி நம்ம அடுத்த நிலைக்கு முதல்ல போயிடுறோம். முதல்ல இடது கால்ல ஆயில் அப்ளிகேஷன் அப்படின்னு வரும்போது நம்முடைய கால் பாதத்தின் வெள்ளை பகுதியில் எண்ணெய் தேய்க்க வேண்டும். நம்முடைய கால் பாதத்துல எண்ணெய் தேய்க்கிறோம். நம்முடைய கால் பாதத்தில் எண்ணெய் தேய்த்து முடித்த பிறகு நம்முடைய காலில் கருப்பு நிறத்தோல் இருக்கக்கூடிய பகுதியில எண்ணெய் தேய்க்கிறோம். கருப்பு நிறத்தோல் இருக்கக்கூடிய பகுதியில எண்ணெய் தேய்த்து முடித்த பிறகு நம்முடைய 2 கணுக்கால் மூட்டுகளிலும் எண்ணெய் தேய்க்கிறோம். இரண்டு கணுக்கால் மூட்டுகளிலும் எண்ணெய் தேய்த்து முடித்த பிறகு நம்முடைய காலில் சிறுவிரல் பக்கமா கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதி, இத லேட்டரல் ஆர்ச் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இந்த பகுதியில எண்ணெய் தேய்க்கிறோம். அடுத்ததா நம்முடைய காலின் கட்டை விரல் பக்கம் கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில எண்ணெய் தேய்க்கிறோம். இறுதியா நம்ம எங்க எண்ணெய் தேய்க்க போறோம் அப்படின்னா விரல் இடுக்குகளில் எண்ணெய் தேய்க்க போறோம். இப்ப இடது காலில் எப்படி எண்ணெய் தேய்ச்சோமோ அதே மாதிரி வலது காலையும் செஞ்சு முடிச்சிடணும். இதோட முதல் 2 நிலைகள் முடிவடைகிறது. இதுவரைக்கும் சென்ற வகுப்புல பார்த்திருந்தோம். இப்போ 3வது நிலைக்கு வரப்போறோம். 3வது நிலை வந்து ஆயில் மசாஜ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுவரைக்கும் பார்த்தது சென்ற மாத வகுப்பில் பார்க்கப்பட்டது. இதுல இருந்து கொஞ்சம் எல்லாருமே கவனமா கவனிக்கணும். முதல்ல இந்த ஆயில் மசாஜ்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எப்பயுமே நம்முடைய சிகிச்சையை இந்த கணுக்கால் மூட்டுகளிலிருந்து தொடங்க போறோம். நம்முடைய சிகிச்சையை கணுக்கால் மூட்டுகளிலிருந்து தொடங்க போறோம். இந்த கணுக்கால் மூட்டில் தான் தொடங்குறோம். நம்ம சிகிச்சை அதிகமா கொடுக்க போறது என்னமோ பாதத்துக்கு, ஆனா தொடங்க போறது கணுக்கால் மூட்டு. 2 பக்கமும் இந்த கணுக்கால் மூட்டுகள் இருக்கும். இந்த கணுக்கால் மூட்டு தான் நமக்கு பெஞ்ச் மார்க். இங்கிருந்து தான் தொடங்கணும். இந்த ஆயில் மசாஜ்ல முதல் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த கணுக்கால் மூட்டில் நம்முடைய 5 விரல்களையும் வைத்துக்கிறோம். இந்த கணுக்கால் மூட்டில் நம்முடைய 5 விரல்களையும் வச்சுக்கிறோம். வச்சுட்டு பொறுமையா ஒரு தடவல் கொடுக்கிறோம். அதாவது சிறுவிரல் பக்கமா இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டுல தொடங்குறோம். அப்படியே மேற்பக்கமா வந்து இதையே செய்கிறோம். இந்த 5 விரல்களை கொண்டு ஒரு மெல்லிய தடவல் கொடுக்கிறோம். கட்டை விரல் பக்கமா முடிக்கிறோம். அடுத்ததா நம்முடைய கால் பாதத்திலும் இதே தடவல் கொடுக்கிறோம். அதாவது நம்முடைய கால்ல கணுக்கால் முட்டிக்கு கீழே கருப்பு நிறத்தோல் எங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா இடத்துலயும் முதல்ல தடவல் கொடுத்துடுறோம். அடுத்து நம்முடைய கால் பாதத்தில் அதே தடவலை கொடுக்கிறோம். இது முதல் நிலை. அடுத்ததாக 2வது நிலைக்கு பெயர் என்ன அப்படின்னா எஃப்ளூரேஜ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த மொத்த பகுதியையும் இப்படி அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறோம். காலின் கணுக்கால் முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் தொடங்கி எல்லா இடத்துலயும் இப்படி அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்றோம். முதல்ல இந்த கருப்பு நிறத்தோல் இருக்கக்கூடிய பகுதியில இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணிடுறோம். அடுத்து இந்த வெள்ளை நிறத்தோல் இருக்கக்கூடிய இடத்துலயும் இதே மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்றோம்.
இது இரண்டாம் நிலை. முதல் நிலை வந்து 5 விரல்களை கொண்டு ஒரு தடவல் கொடுக்கணும். இரண்டாவது நிலை வந்து அழுத்தம் கொடுத்து ஒரு மசாஜ் கொடுக்கணும். மூன்றாவது நிலை என்ன அப்படின்னா, நம்முடைய கட்டை விரலை மட்டும் வைத்துக்கொண்டு எந்த இடத்துலலாம் சிகிச்சை கொடுக்கிறோமோ, அதாவது நம்முடைய கணுக்கால் முட்டிக்கு கீழே எங்கெங்கெல்லாம் சிகிச்சை கொடுக்கிறோமோ அந்த எல்லா இடத்துலையும் நம்முடைய கட்டை விரல் நுனி பகுதியை வைத்து ஒரு தடவல் கொடுக்கிறோம். இதனை ஆங்கிலத்துல தம் ஃபிங்கர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. தம் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பு நிற தோல்ல சிகிச்சை கொடுக்கும்போது கணுக்கால் முட்டிக்கு நேரா தொடங்கி விரல் நுனியில முடிக்கணும். இந்த கருப்பு நிற தோல் இருக்கக்கூடிய பகுதியில இந்த தம் ஸ்ட்ரோக்கை முடிச்சிட்டேன். அடுத்து வெள்ளை நிற தோலுக்கு வந்துடுறேன். கால் பாதத்துல இந்த கட்டை விரலை கொண்டு தடவுதல், இதை முடிச்சிடலாம். அடுத்ததா இந்த கட்டை விரல் நுனி பகுதியை கொண்டு அழுத்த போறோம். நாம சிகிச்சை கொடுக்கக்கூடிய பகுதியில இந்த கட்டை விரல் நுனி பகுதியை வைத்து அழுத்தம் கொடுக்கிறோம். இந்த கருப்பு நிற தோல்ல இதை செஞ்சிடறோம். செய்து முடித்த பிறகு நம்முடைய கால் பாதத்திலையும் இதையே செய்யறோம். கை கட்டை விரல் நுனி பகுதியை வைத்து அழுத்தம் கொடுக்கிறோம். நம்முடைய கை கட்டை விரல் நுனி பகுதியை வைத்து காலில் பாத அழுத்த சிகிச்சை கொடுக்கக்கூடிய பகுதிகளை இப்போ தூண்டிட்டோம். அடுத்ததாக என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்முடைய கை கட்டை விரல் நுனி பகுதியை வைத்து ஒரு அழுத்தம் கொடுக்கிறோம். அழுத்தம் கொடுத்துட்டு ஒரு சுழற்சி, அழுத்தம் கொடுக்கிறோம், அழுத்திட்டு ஒரு சுழற்றுதல், அழுத்தம் கொடுக்கிறோம், அழுத்திட்டு ஒரு சுழற்சி, அழுத்தம் கொடுத்துட்டு ஒரு சுழற்சி, அழுத்தம் கொடுத்துட்டு ஒரு சுழற்சி. நம்முடைய கணுக்கால் முட்டிக்கு கீழே கருப்பு நிற தோல் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் முதல்ல இதை செய்யறோம். அடுத்து கால் பாதத்திலையும் இதை செய்யறோம். சரி, அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்முடைய கை விரல் மூட்டுகள், இந்த மூட்டுகளை நக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூட்டுகளை கொண்டு நாம சிகிச்சை கொடுக்கக்கூடிய பகுதியில
ஒரு லேசான மெல்லிய தடவலை கொடுக்க போறோம். முதல்ல கருப்பு நிற தோல் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த கணுக்கால் முட்டி பகுதியிலிருந்து தொடங்குறோம். அடுத்து கால் பாதத்திலையும் அதே செய்யறோம். இது முடிந்த பிறகு இந்த கை விரல் மூட்டுகளை வைத்து சிகிச்சை கொடுக்கக்கூடிய பகுதியில அழுத்தம் கொடுக்க போறோம். முதல்ல கருப்பு நிற தோல் இருக்கக்கூடிய பகுதியில இதை செய்யறோம். விரல் மூட்டுகளை வைத்து அழுத்தம் கொடுக்கிறோம். அடுத்து இந்த வெள்ளை நிற தோல், அதாவது கால் பாதத்திலையும் இதை செய்யறோம். இது முடிந்த பிறகு அடுத்த நிலை என்ன அப்படின்னா, நம்முடைய கை விரல் மூட்டுகளை வைத்து அழுத்தம் கொடுத்து ஒரு சுழற்சி, அழுத்தம் கொடுத்து ஒரு சுழற்சி, அழுத்தம் கொடுத்து ஒரு சுழற்சி. அழுத்தம் கொடுத்து சுழற்சி பண்றத முடிச்சிடுறோம். இது முடிந்த பிறகு நம்ம செய்ய போறது ஃபிங்கர் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க, விரல் நடை. விரல் நுனிகளை கொண்டு சிகிச்சை கொடுக்கக்கூடிய பகுதியில அதாவது நம்முடைய விரல் நடை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய விரல் நுனிகளை கொண்டு சிகிச்சை கொடுக்கக்கூடிய பகுதியில செய்யறோம். அடுத்து கால் பாதத்துல அதே விரல் நடைய கொடுக்கிறோம். இந்த விரல் நடை முடிந்த பிறகு இந்த கால் பாத பகுதியை ஸ்குவீசிங்னு சொல்லுவாங்க, பிசைதல். இப்படி ஒரு நல்ல அழுத்தம் கொடுத்து ஒரு பிசைதல் முறையை செய்யறோம். இதோட இடது கால்ல இந்த மூன்றாவது நிலையான ஆயில் மசாஜ் முடிவடைகிறது. இப்ப அதை அப்படியே நம்ம வலது கால்லையும் செய்யணும். இப்ப ஒரு முறை வலது காலில் இதை நம்ம செஞ்சு பழகிறோம் அப்படின்னா அது நினைவுபடுத்துற மாதிரி இருக்கும். வலது காலில் முதல்ல நம்முடைய விரல்களை கொண்டு தடவுதல். இந்த வலது காலில் நம்ம இது வரைக்கும் மூவ்மெண்ட் பேட்டர்ன் முடிச்சாச்சு, ஆயில் அப்ளிகேஷன் முடிச்சாச்சு. மூன்றாவது நிலையான ஆயில் மசாஜ் செய்ய போறோம். முதல்ல விரல் நுனிகளை கொண்டு தடவுதல். இரண்டாவது எஃப்ளூரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கையை வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும். இப்படி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாச்சு. மூன்றாவது நம்முடைய கை கட்டை விரலை கொண்டு தடவுதல், தம் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த கட்டை விரல் நுனியை வைத்து இந்த தடவுதல் முறையை முடித்த பிறகு இந்த கட்டை விரல் நுனியை வைத்து அழுத்தம் கொடுக்க போறோம். இந்த கால் கட்டை விரல் நுனியை வைத்து அழுத்தம் கொடுத்து முடித்த பிறகு கால் கட்டை விரலை நுனியை வைத்து அழுத்தம் கொடுத்து ஒரு சுழற்சி, அழுத்தம் கொடுத்து ஒரு சுழற்சி. ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு சுழற்சி கொடுக்கிறோம். ஒரு அழுத்தம் கொடுத்து சுழற்சி செய்து முடித்த பிறகு நம்முடைய கை விரல் மூட்டுகளை வைத்து தடவ போறோம். இந்த விரல் மூட்டுகளை வைத்து தடவுதல் முடிந்த பிறகு இந்த விரல் மூட்டுகளை வைத்து அழுத்தம் கொடுக்கிறோம். இந்த விரல் மூட்டுகளை வைத்து அழுத்தம் கொடுத்து முடித்த பிறகு ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு சுழற்சி நம்ம செய்யறோம் இந்த விரல் மூட்டுகளை வைத்து. இப்படி அழுத்தம் கொடுத்து சுழற்சி முடிந்த பிறகு ஃபிங்கர் வாக், விரல் நடை.
இந்த விரல் நடை முடிந்த பிறகு ஸ்குவீசிங், அதாவது இந்த கால் பகுதியை இப்படி பிசைறோம். இதோட இந்த ஆயில் மசாஜ் முடிவடைகிறது. பாத அழுத்த சிகிச்சையில 4 நிலையில இருக்கிறது. அதுல 3 நிலைகளை இப்போது பார்த்திருக்கிறோம். 4வது நிலை பற்றின செய்திகள், 4வது நிலை எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தின விவரங்கள் அடுத்த வகுப்புல நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த வகுப்புக்கு வருவதற்கு முன்பாக சில ஆயத்த பணிகளை நம்ம செஞ்சிருக்கணும். ஏன்னா அப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவா நமக்கு புரியும். என்ன அப்படின்னா, இந்த பாத அழுத்த சிகிச்சைக்குரிய கருவி இருக்கிறது. அந்த கருவியை அனைவரும் முடிந்த அளவுக்கு வாங்கிக்கணும் அப்படிங்கிறது அன்பு வேண்டுகோள். இந்த பாத அழுத்த சிகிச்சைக்குரிய கருவி எங்கு கிடைக்கும் அப்படின்னா, உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய அக்குபங்சர் சம்பந்தப்பட்ட கடைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இங்க அந்த இடங்கள்ல இந்த பாத அழுத்த சிகிச்சைக்குரிய கருவி கிடைக்கும். அங்க நம்ம வாங்கிக்கலாம். அல்லது ஆன்லைன்லயும் இருக்கு, இந்த பாத அழுத்த சிகிச்சைக்குரிய கருவி இருக்கு. அந்த பாத அழுத்த சிகிச்சைக்குரிய கருவி என்ன அப்படிங்கறத இப்ப நான் காட்டுறேன். இந்த பாத அழுத்த சிகிச்சைக்கு 3 விதமான ஸ்டிக் நம்ம பயன்படுத்தலாம். இந்த குச்சிகளை நம்ம பயன்படுத்துவோம். பொதுவாக பாத அழுத்த சிகிச்சைக்கு 3 விதமான ஸ்டிக் நம்ம பயன்படுத்தலாம். முதல் வகை என்ன அப்படின்னா, எனர்ஜி ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை எனர்ஜி ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம பாத அழுத்த சிகிச்சைக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா, கால் பாதத்துல இந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம அழுத்தம் கொடுப்போம். முதல் ஸ்டிக்கு பெயர் எனர்ஜி ஸ்டிக் அப்படின்னு இதற்கு பெயர். 2வது வகையான ஸ்டிக்கு பெயர் டாக்ஸின் ரிமூவல் ஸ்டிக் அப்படின்னு பெயர். டாக்ஸின் ரிமூவல் ஸ்டிக் அப்படின்னு பெயர். 3வது வகையான ஸ்டிக்கு பெயர் டோஸ் அண்ட் ஆர்கான் ஸ்டிமுலேட்டிங் ஸ்டிக். இந்த 3 வகையான ஸ்டிக்கை நம்ம சிகிச்சைக்கு பயன்படுத்துவோம். இன்றைய வகுப்புல இதை சொல்லி கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் அதற்கான காரணம் என்னன்னா, அந்த 3 ஸ்டிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க ஒரு முறை தொட்டு பார்க்கணும். பார்த்துட்டாதான் எந்த சிகிச்சை, எந்த ஸ்டிக்ல எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிற தெளிவு ஏற்படும். இந்த 3 ஸ்டிக்கினுடைய விலை அதிகபட்சமா நீங்க கடையில வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 90-100க்குள்ளதான் இருக்கும். 90 ரூபாய் 100 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். ஆன்லைன்ல கொஞ்சம் விலை கூடுதலா இருக்கு. 150-200 இருக்கும். அதாவது நேர்ல வாங்க முடியக்கூடியவர்கள், அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களிலுமே இருக்கும், இது சம்பந்தமான கடைகள் இருக்கும். அப்படி வாங்க முடியக்கூடிய நண்பர்கள் நேர்ல வாங்கிக்கலாம். அப்படி முடியாத நண்பர்கள் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த சிகிச்சை, அதாவது இதுவரைக்கும் 4 நிலையில 3 நிலை செய்திருக்கிறோம். இதை பார்த்தவங்க எத்தனை பேர் இன்னொருத்தருக்கு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த 3 நிலையை நீங்க முழுமையா செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னால இந்த பாத அழுத்த சிகிச்சை மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம குச்சிகளை பயன்படுத்துவதற்கு முன்பாக பாத அழுத்த சிகிச்சைன்னு யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த குச்சிகளை வைத்து சிகிச்சை கொடுப்பாங்க அப்படிங்கறது மட்டும் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த கருவிகளை பயன்படுத்துவதற்கு முன்பாக ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு போறோம் அப்படின்னா அதுக்கு வார்ம் அப் எக்ஸசைஸ், அதாவது நம்ம ஓட தொடங்குவதற்கு முன்பாக ஒரு சில ஆயத்த பணிகளை செய்வோம். அதே மாதிரி பாத அழுத்த சிகிச்சைக்குரிய கருவிகளை வைத்து நாம் சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு முன்பாகவே சில முன் ஆயத்த பணிகளை நாம் செய்யணும். அதுதான் இந்த முதல் 3 நிலைகள். இந்த 3 நிலைகளை நீங்க ஒரு முறை யாருக்காவது செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். உடல் புத்துணர்ச்சி அடைவதை நம்மால் உணர முடியும். நீங்க யாருக்கு செய்யறீங்களோ அவங்களுக்கு உடல் புத்துணர்ச்சி அடைவதை நம்மால் முழுமையாக உணர முடியும். அதனால வாய்ப்பு இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றவர்களுக்கு இதை செஞ்சு பழகுங்க. செய்யும் போதுதான் அது இன்னொருத்தருக்கு நல்லது. இன்னொரு விடையும் நாம் ஒரு முழுமையான ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ முறையை கற்றுக்கொண்டதாகவும் இருக்கும். அதனால வாய்ப்பு இருக்கக்கூடிய நண்பர்கள் முடிந்த அளவுக்கு இன்னொருத்தருக்கு செய்யுங்க. நம்ம ஏன் இதெல்லாம் செய்யணும்? கால் பாதம் முழுக்க தூண்டுறோம், கால் பாதம் முழுக்க அழுத்தம் கொடுக்கிறோம். அது இல்லாம கணுக்கால் மூட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில எல்லாம் அழுத்தம் கொடுக்கிறோம். ஏன் இந்த பகுதியில அழுத்தம் கொடுக்கணும்? இந்த கால் என்கிற பகுதியில மட்டும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கப்படும் போது சென்ற மாத வகுப்பிலே இது சார்ந்து சொல்லியிருந்தோம். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புக்கும் நம்முடைய கால் பாதத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு பகுதியில அழுத்தம் கொடுக்கும் போதும் நம்முடைய கால்
அதாவது நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் தூண்டப்படுகிறது. அப்படி தூண்டப்படும் போது நம்முடைய உடல் உபாதைகள் படிப்படியாக குணமாகும். முன்பு, அதாவது முந்தைய காலத்துல வெறுங்கால் நடை என்று சொல்லப்பட்டதற்கான காரணம், வெறுங்கால அதிகமா நடக்கணும்னு சொல்லப்பட்டதற்கான காரணம் இதுதான். ஆக இதுதான் இன்றைய வகுப்புக்கான பாடம். இதுல யாருக்காவது எதனா சந்தேகம் இருந்தா இப்போ கேட்கலாம். நன்றி ஐயா, ரொம்ப அருமையா இருந்தது கிளாஸ். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சொன்னீங்க இல்லைங்களா, ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா இது இந்த அளவுக்கு பண்ணணும்ன்றது எங்களுக்கு தெரியாது. நார்மல் பாயிண்ட்ஸ் வந்து நாங்க பண்ணியிருக்கோம், பட் இந்த ஆயில் மசாஜ் இந்த இடத்துல எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா பண்ணீங்க. ரொம்ப நல்லதுங்க ஐயா. இந்த பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா அழகா சொன்னீங்க. நல்ல ஒரு இது எங்களுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல இது கிடைச்சது. கண்டிப்பா இது நாமளே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு எங்களுக்கு. ஸோ அந்த இதெல்லாம் காமிச்சிங்க, ஸ்டிக்ஸ் எல்லாம். கண்டிப்பாங்க ஐயா, ஆன்லைன்ல நீங்க சொன்ன மாதிரி இருக்கு, பட் நிறைய பாயிண்ட்ஸ், நிறைய ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி மெத்தட்ஸ் எல்லாம், நிறைய ஸ்டிக்ஸ் இப்போ டிஃப்ரெண்டா ஸ்டைல்ல வந்திருக்கு. வேணும்னா நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசான்ல எல்லாம் கிடைக்குது. என்னன்னா இந்த டெலிவரி சார்ஜ் ஆகும். ஸோ நம்ம வாங்கிக்கலாம், பண்ணி நாமளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாத சிகிச்சையை சிறிய செய்தி என்ன அப்படின்னா, நன்றி சிகிச்சைக்குன்னு சொல்லி ஒரே நிமிஷம், பாத அழுத்த சிகிச்சைக்குன்னு சொல்லி இன்னைக்கு 10-20க்கு மேற்பட்ட ஸ்டிக் வந்துருச்சு, 20 ஸ்டிக்கு மேல வந்துருச்சு. அப்படின்னா அடிப்படையானது இந்த 3. ஆமா ஆமா, அது எல்லாமே வந்துருதுங்க ஐயா. இப்ப எல்லா ஸ்டிக்ஸ்லயுமே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டிக்ஸ் கொடுத்தாலும் இந்த 3 ஸ்டிக்குமே வந்துருது. நானும் வாங்கியிருக்கேன். நன்றிங்க ஐயா, ரொம்ப அற்புதமான வகுப்பு, எங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது. அம்மா, யாருக்காவது டவுட் இருக்கா, கேள்வி ஏதாவது இருந்தா ஐயாவை கேட்கலாம் நீங்க. நித்யா அம்மா, பாத அழுத்த சிகிச்சை சம்பந்தமா ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாமா? கண்ணகி அம்மா மியூட் ஓபன் பண்ணி விடுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. கண்ணகி அம்மாங்களா? கை தூக்கி இருக்காங்களா? ப்ளூ கலர்ல காமிக்கிட்டு பாருங்க, அன்மியூட் பண்ணி விடுங்க. ரகுராம் ஐயா தான் தூக்கி இருக்காங்க. தூக்குங்க, அன்மியூட் பண்ணுங்க. ரகுராம் ஐயா, கேள்வி இருந்தா கேட்கலாம் ஐயா. வணக்கம்மா ஐயா. உங்களுக்கு வணக்கம். கிளாஸ் என்னமோ நேரடியாவே நாங்க கவனிச்ச மாதிரி இருந்துச்சுங்க ஐயா. ரொம்ப தெளிவா நல்லா அருமையா நடத்துனீங்க ஐயா. என்னமோ நேரடி கிளாஸ் பார்த்த மாதிரி தான் இருக்குது ஒழிஞ்சு இது ஒரு ஆன்லைன் கிளாஸ் மாதிரியே எனக்கு தோணல. நல்லா அருமையா இருந்துச்சுங்க ஐயா. அந்த 3 ஸ்டிக்கு மட்டும் எங்க கிடைக்கும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. அதாவது சென்னை, கோயம்புத்தூர்ல இது ஹோல்சேலாவே சில கடைகள் இருக்குங்கம்மா. அக்குபங்சர் சம்மந்தப்பட்ட கடை அப்படின்னு சொல்லி விசாரிச்சீங்கன்னா கிடைக்குங்கம்மா. மற்ற இடங்கள்லயும் இருக்கு, இது சம்மந்தப்பட்ட கடை அங்கங்க இருக்கு. மாவட்டத்துக்கு ஒரு கடையாவது சம்மந்தமா இருக்கும், நீங்க விசாரிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல இந்த 3 ஸ்டிக் மட்டுமே தனியா பேர் போட்டு கிடைக்கும், அப்படி வாங்கிட்டாலும் சரி. அம்மா வாங்கிட்ட மாதிரி நீங்க செட்டா 7 ஸ்டிக்கா 10 ஸ்டிக்கா வாங்கிட்டாலும் சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, நன்றி நன்றிங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்க. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? வனஜா, உங்களுக்கு வனஜா அம்மா, நீங்க பேசலாமா? ஹலோ வனஜா அம்மா, நீங்க பேசலாம். கேக்குதுங்களா? அப்படியே ஓபன் பண்ணுங்க, மறுசால் கடகடன்னு எல்லாருக்கும் ஓபன் பண்ணி விட்டீங்கன்னா யாருன்னா டவுட் இருந்தா டவுட் கேட்பாங்க. அம்மா, வனஜா அம்மா கேட்கலாம். ரமேஷ்குமார் ஐயா, எல்லாரும் அன்மியூட் பண்றேன், பேசுங்க ஒருத்தரா. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுமா, கேளுங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, என்னன்னா பாதத்துல நீங்க முறையா கொடுத்தீங்க இல்லைங்களா அந்த அழுத்தம். இப்ப சாதாரணமாவே நம்ம ஆயில் அப்ளை பண்ணி அந்த இடத்த எல்லாமே சும்மாவே பிரஸ் பண்ணி விடலாங்களா? அதுக்கு செய்யலாங்கம்மா. நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகம் கிடையாது. நார்மலா ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ, நம்ம கையை லேசா அழுத்துறோம், அந்த அழுத்தம் தான். இது நார்மலா இயல்பா கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம், இதுக்கு அளவுன்னு கிடையாது, இயல்பா நம்ம கொடுக்கறது தான். நீங்க ஒரு முறை இதை சிகிச்சை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல ஒரு தெளிவு வந்துருமா. நேரடியா ஆன்லைன் பார்த்துட்டு போன்ல சிகிச்சை நீங்க ஒரு கொடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லைங்க, இது முறையா இப்ப நீங்க செஞ்ச மாதிரி முறையா தான் பண்ணணுங்களா, இல்ல
எப்படின்னு கேக்குறேன் என் வீட்டுல ட்ரை பண்றதுக்கான. அதாவது ஸ்டிக்கு நேரடியா போயிடலாமான்னு கேக்குறீங்களா அல்லது கேள்வி சரியா? இல்லையா, நீங்க தைல ஆயில் மசாஜ் அந்த முதல் முதல் அழுத்தம் ரெண்டாவது அழுத்தம் சொன்னீங்க இல்லைங்களா, முதல் முறை இரண்டாம் முறை, ஆமா ஆமா ஆமா. அதெல்லாம் இல்லாம நேரடியா ஆயில் அப்ளை பண்ணி பண்ணலாங்கன்னு கேக்குறேன். செய்யலாம், தவறு கிடையாது. ஆனா இந்த வரிசையில செய்யும் போது ஒரு பலன் நல்லா கிடைக்குது. மற்றபடி செய்யலாம், செஞ்சா தவறு சரிங்க கிடையாது. இந்த வரிசையில செய்யும் போது பலன் நல்லா கிடைக்கும். சரிங்க சரிங்க. நித்யா மேடம், ராணிகுமார் சார் பெங்களூர்ல இருந்து, சுஜாதா மேடம் பாண்டிச்சேரி, ராணிமா now muted னு வருது. சௌமியா, சௌமியாமா மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டேன் எல்லாருமே. ரெட் கலர் வந்தா மியூட் ஆயிடும். நீங்க நம்ம கண்ட்ரோல் வந்துடும். ஸோ வந்து ஓகே ஓகேங்கய்யா. அப்படி சரிங்கய்யா, நீங்க அன்மியூட் பண்ணிடுங்க, பேசு. இல்ல ரெட் கலர் வரக்கூடாது, நம்ம ப்ளூல தான் இருக்கணும். நித்யா என்ன டவுட் இருக்குங்களா? லதா செந்தில் மேடம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. கேளுங்க. உங்க கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க ஃபர்ஸ்ட் இது நல்லா பார்த்தோம் சார், இந்த தடவையும் லாஸ்டா தான் வந்தனால நல்லா பார்க்க முடியல. ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நாங்கள் ஏற்கனவே பாதளத்து சிகிச்சை பண்ணிட்டு இருந்தோங்க சார் ஒரு 1 மந்த்து. அப்போ 12 வேற பண்ணும்போது பார்த்தோம், அவ்வளோதான், ஃபுல்லா தெரியல. இப்போ நல்லா தெளிவா அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு டவுட் என்னங்கய்யா, இப்போ என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஹிரண்யா ப்ராப்ளம் இருக்கு. அது வந்து இது பாத அழுத்த சிகிச்சை மூலியமா சரி பண்ண முடியுமாங்க ஐயா? ஹிரண்யா சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து நம்ம குணப்படுத்தலாங்கம்மா. அதாவது நம்முடைய உடல்ல சமநிலை தவறி இருக்கு, ஹோமியோஸ்டேசிஸ் சொல்லுவாங்க. இந்த நிலை தவறி இருக்கு, இது சம்பந்தமா ஏற்படக்கூடியதான் சரிப்படுத்தலாங்கம்மா. என்னங்க சார், இது ரெகுலரா இது எடுத்துக்கணுங்களா இல்ல எப்படிங்க சார்? ரெகுலரா ஒரு 15 நாட்களுக்கு தொடர்ந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்மா. நீங்க இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய ஒரு பாத அழுத்த சிகிச்சை மையத்துக்கு போய் இந்த சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா. அதாவது நம்ம அடுத்த மாதம் தான் தொடர்ந்து வகுப்பு இருக்கும், அதனால அதற்கு முன்பாக ஒரு நம்பர் வந்து நான் கொடுத்துறேம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க எந்த ஊருமா? நீங்க சேலம் ஆத்தூருங்க சார். அங்க இருக்காங்க பாத அழுத்த சிகிச்சை மையம் இருக்கு. என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். 7550 7550 250425. சரிங்க சார். 250 7550 எனக்கு நாளைக்கு கால் பண்ணுங்கம்மா. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். வேற என்ன டவுட் இருக்குங்களா? கீதா ரவி மேடம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். செக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப கிளாரிட்டியா இருந்துச்சு சார். யூட்ரஸ்ல கட்டி இருந்தா கூட இது சரி பண்ண முடியுமா சார் இந்த இதுல? அதாவது இந்த பாத அழுத்த சிகிச்சைங்கிறது பொதுவா எப்படி இயங்குது அப்படின்னா, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு சம்பந்தப்பட்ட பகுதியும் கால் பாதத்துல இருக்கு. அந்த யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பகுதி, அதாவது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பகுதியை நம்ம தோன்றோம் அப்படின்னா கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகும். அதாவது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலுமே அது சார்ந்த பகுதி நம்ம கால் பாதத்துல இருக்கு, அதுக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கணும், குணப்படுத்தலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். அதுல மூவ்மெண்ட் வேற ஏதாவது இருக்காங்க? ஜஸ்ட் நம்ம பிரஸ் பண்ணா போதுமா சார்? அதுக்குன்னு தனி மூவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா சார்? இருக்குமா. அடுத்த மாத வகுப்புல தான் நம்ம அதை பார்ப்போம். கால் பாதத்துல எந்த பகுதியில எந்த குறிப்பிட்ட உறுப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்து அதுக்கு தனியா சிகிச்சை கொடுப்போம், அதுக்கு தனியா அழுத்தம் கொடுப்போம், அதுக்கு தனியா சிகிச்சை கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது குணமாகும். இப்ப நம்ம முதல் 3 நிலை மட்டும் தானே பார்த்திருக்கிறோம், அதனால இதுல அடுத்தடுத்து போது. சோமியாமா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் அடிஷனலா சொல்ல விரும்புறேன். பாத அழுத்த சிகிச்சை மட்டும் தீர்வு கிடையாது. உணவு முறை, இயற்கை வாழ்வியல் முறையை மாத்தினா மட்டும்தான் தீர்வு உண்டு. நம்ம பாத அழுத்த சிகிச்சை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஃபுட்டு கண்ணாமண்ணான்னு எடுத்தாலும் வந்து தீர்வு கொடுப்போமானா சத்தியமா அடிச்சு சொல்றேன், கொடுக்காது. ஐயாக்கும் தெரியும். உணவு முறை மாற்றம், தூக்க முறை எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணி நம்ம சொல்ற டயட் சார்ட் ஃபாலோ பண்ணா மட்டும்னா தீர்வு உண்டு. ஓகே சார். ஓகேங்களா? இப்பதான் சார் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரோம் சார். அப்படிங்களா? சோமியாமா, உங்களுக்கு யாருக்கு பிசி கட்டி இருக்கு? எனக்கு தான் சார். எனக்கு கால் பண்ணுங்க, என் நம்பர் இருக்குல்ல உங்களாண்ட, எனக்கு நாளைக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார், நாளைக்கு எத்தனை மணிக்கு சார் கால் பண்ணிட்டோம்? நீங்க கால் பண்ணுங்கம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு கூட கால் பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, கால் பண்ணுங்க.
கிளாஸ் தேங்க்யூ முடிஞ்ச சார். பிறகு கூட கால் பண்ணுங்க. ஓகே இல்ல அது சார். பெரிய விஷயம்லாம் இல்ல. நீர் கட்டின்றது பெரிய விஷயம் கிடையாது. நீங்க நீர் வந்து இல்ல ஃபாலோ சார், ஃபைப்ராய்ட் சார். அதுதான்மா ஃபைப்ராய்டு கட்டியா நம்ம வந்து உடைச்சு வெளியே எடுத்துட்டு வர முடியும். அது நீங்க ஃபாலோ பண்ற விஷயத்த நம்ம சொல்ற முறையை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேங்களா? சூப்பர் ட்ரீட்மெண்ட்டா இருக்கு. பாண்டிச்சேரி தானே நீங்க இருக்கிறது? ஆமா சார். பேசி இருக்கீங்க, உங்க பொண்ணுக்காக பேசி இருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். பொண்ணு தூங்கல, டிஸ்டர்பா இருக்காங்க, அதே வயிறு அல்சர்ல இருக்கு. அதேதான் சார். இன்னைக்கு அதே ப்ராப்ளம் தான் சார். ஆக்சுவலா ஒரு டைம் பேசும்போது மைண்ட்ல வந்து சிங்க் ஆயிரும். சோ நீங்க கால் பண்ணுங்கம்மா. கிளாஸ் ஓகே முடிஞ்சு சார், தேங்க்யூ சார். வேற யாருக்கா டவுட் இருக்கா? சார் சார் வணக்கம் சார். அந்த ஸ்டிக்கு பேர் மறுபடியும் சொல்றீங்களா? எனர்ஜி ஸ்டிக் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். முதல்ல பார்க்க போறது எனர்ஜி ஸ்டிக், இரண்டாவதா சொல்லக்கூடியது டாக்ஸின் ரிமூவல் ஸ்டிக். டாக்ஸின். ஆமா. ஓகே. மூன்றாவது வந்து டோஸ் அண்ட் ஆர்கான் ஸ்டிமுலேட்டிங் ஸ்டிக். ஆர்கான் ஸ்டிமுலேட்டிங் ஸ்டிக். ஸ்டிமுலேட்டிங். ஓகே, நன்றி நன்றி. அதாவது நம்ம பொதுவா ஒரு மருத்துவ முறையில தீர்வு இருக்கு அப்படின்னு வருகிறது அப்படின்னாலே ஒரு தனிப்பட்ட ஒரு மருத்துவ முறை, அதாவது ஒரு சிகிச்சைக்காக மட்டுமே இயங்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆங்கில மருத்துவம் உட்பட ஆங்கில மருத்துவரா இருந்தாலுமே ஒரு மருந்து மாத்திரையை கொடுத்துட்டு இதுல உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொன்னா யாருமே நம்பக்கூடாது. ஆங்கில மருத்துவரா இருந்தாலுமே ஒரு மருந்து மாத்திரையை கொடுத்துட்டு அனுப்பவும் முடியாது. நீங்க பழம் சாப்பிடுங்க அப்படிங்கிற ஏதாவது ஒரு அறிவுரை கொடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி அது எந்த மருத்துவ முறையா இருந்தாலும் சரி, இயற்கை மருத்துவமா இருந்தாலும் சரி, அக்குபங்சராக இருந்தாலும் சரி, பாத அழுத்த சிகிச்சையா இருந்தாலும் சரி, இந்த மருத்துவ முறையை நீங்கள் பின்பற்றினால் என்று சொல்லப்படும் போதே அதுக்குள்ள எல்லாமே வந்துடும். குறிப்பாக மரபுவழி மருத்துவத்துக்கு இது நல்லாவே பொருந்தும். அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாத அழுத்த சிகிச்சைன்னு வரும்போது இந்த சிகிச்சையில சிகிச்சைக்கான வழிமுறைகள் மட்டும் இருக்காது, வாழ்வியலுக்கான வழிமுறைகள் இருக்கும். எப்படி உணவு எடுத்துக்கணும், எப்படி தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற விடயங்கள் எல்லாமே வந்துடும். அப்ப இந்த மருத்துவ முறையை பின்பற்றுங்கள், மருத்துவத்தை பின்பற்றுங்கள் என்பதை தாண்டி இந்த மருத்துவ முறையை முழுமையாக பின்பற்றுங்கள் அப்படிங்கிற ஒரு விடயம் தான். நம்ம கிட்ட சிகிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னாலுமே அதற்கு அதை தாண்டி வாழ்வியல் முறைகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அது ஐயாவும் தெளிவா சொன்னாரு. நன்றிங்க. அடுத்த இதுதான் கேட்கலாம். ஐயா, நான் என்னால அந்த வாழ்வியலை சொன்னேன்னா, நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஃபுட் ரெஃப்லாலஜி சென்டர் போயிடுறாங்க. யாரு கேமரா ஆன் பண்றது? கேமரா ஆஃப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். இந்த மாதிரி கேமராலாம் ஆன் பண்ணக்கூடாது, ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து கேமரா ஆன் பண்ணாதீங்க. இந்த பாத அழுத்த சிகிச்சைக்கு போயிடுறாங்க, சிகிச்சை சென்டருக்கு போயிடுறாங்க. பாத அழுத்தம் வந்து பண்ணிட்டு வந்துடுறாங்க. பண்ணிக்கிட்டு வந்துட்டு உணவு முறை மாற்ற மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. பாத அழுத்த சிகிச்சை பண்ணிட்டு வந்து 1 வீக் நல்லா இருக்கு சார், திருப்பி நான் போய் ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணேன், 1000 ரூபாய் செலவு பண்ணேன். பட் வந்து எனக்கு வந்து தீர்வு இல்ல. நம்ம வந்து இந்திய மருத்துவம், நம்ம தமிழரின் மருத்துவத்தை வந்து தீர்வு இல்ல, ஆல்டர்னேட் மெடிசன் ஒதுக்கி வச்சிட்டோம். இதுதாங்க நம்மளோட நாட்டு மருந்து. ஆக்சுவலா வந்து அலோபதி நம்ம நாட்டு மருந்து கிடையாது. யார் அது உணர்ந்தா? அலோபதிக்கு முக்கியத்துவம் தர இடத்துல நம்ம நாட்டு மருந்துக்கு முக்கியத்துவம் தாங்க. இதெல்லாம் வந்து வர்ம கலை, வர்மத்தை தூண்டி விட்டாலே போறோம். வர்ம கலையில ஒண்ணுனா பாத அழுத்த சிகிச்சை. ஆக்சுவலா ஐயாக்கு தெரியும். ஐயா வந்து ஆக்சுவலி வந்து மெடிக்கல் டைம்ல படிச்சுட்டு இருக்காரு. வர்மால ஒரு பார்ட் ஆஃப் தான் பாத அழுத்த சிகிச்சை. பாத அழுத்த சிகிச்சையில தூண்டுனா வர்மாவே தேவை கிடையாது. அதுக்கும் மீறி உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா வர்ம புள்ளி ஆக்டிவேட் பண்ணுவாங்க. பாதத்துல செஞ்சு தீர்வு இல்ல, எனக்கு பிரச்சனை தீர்வு ஆகல, நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா வர்ம புள்ளியில கை வைப்பாங்க. அதனால தயவு செய்து இயற்கை வாழ்வியல் முறையை மாத்தணும். மிஞ்சி போனா ஒரு 7 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருங்க. என்ன 8 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சுங்க அதிகபட்சம். அதுக்கு மேல சாப்பிடாதீங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, லைஃப் சேஞ்ச் ஆயிரும். லதா செந்தில் மேடம், நீங்க பேசுங்க. இது அந்த ஸ்டிக்கு வந்து எந்த ஒரு மரத்துல ஆனது? இது பொதுவாங்கம்மா, இது மரம் இயல்பா நம்ம கதவுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மரம் தான், குறிப்பிட்டு மரம் கிடையாது, பொதுவானதுதான். நம்ம இயல்பா பர்னிச்சர்ஸ்ல கிடைக்கக்கூடிய. ஓ, இந்த எந்த ஷேப் வேணா நம்ம பண்ணிக்கலாமா? இல்லைங்கம்மா, குறிப்பிட்டு இந்த ஷேப் இருக்கணும். அதாவது இந்த மரக்கட்டை, அதாவது இந்த மரத்தினுடைய கட்டை மாறலாம், ஷேப் வந்து இதுதான் இருக்கும். அதனாலதான் நான் பேர் சொன்னேன். ஓ, அந்த கிரிப்போட அந்த ஷேப் ரவுண்ட் ரவுண்டா பண்றதுக்கு பிளஸ் வந்து தேய்ச்சி விடுறதுக்கு இதுக்கெல்லாம் அந்த ஷேப் இருந்தாதான் அது பண்ண முடியும். இனி வர்ற வகுப்புல ஐயா வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாரு. அந்த பாயிண்ட்ஸ் வந்து தூண்டி விடுறதுக்கு ஒரு ஷேப் வந்து உதவும் உங்களுக்கு.
அதனால அந்த ஷேப்ல இருந்தாதான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நன்றி ஓகே, நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க ஆன்லைன்ல 3 செட்டா வரக்கூடியது, இந்த 3ஆ வரக்கூடிய செட் பாத்தீங்கன்னாலே இந்த 3 ஸ்டிக்கா தான் இருக்கும். என்ன டவுட் இருக்கா? எனி டவுட்னா என்னோட நம்பர் பண்ணிட்டு கால் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல ஆப் வந்து லான்ச் ஆயிடும். எல்லாமே இன்னொரு 15 days 20 days தான். அதுக்கப்புறம் எல்லாமே ஆன்லைன் ஆப்ல கன்சல்டிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற விஷயத்தான் நம்ம பண்றோம். நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றதுதான் விஷயம். நம்ம இருக்கிற டாப் மோஸ்ட் டாக்டர்ஸ் எடுத்துன்னு அந்த ஆப்ல போடும்போது நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டிங் இருங்க, டைரக்டா கிளினிக் பண்ணாலும் போகலாம். எல்லா விஷயமும் நம்ம பண்ணி தருவோம். ஸோ நீங்க யூஸ் பண்ற விதத்தை பொறுத்துதான் நம்ம அடுத்த சர்வீஸ்க்கு போக முடியும். தேங்க்யூ ஸோ மச் சார். மீண்டும் வந்து டேட் நான் கால் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அந்த டேட் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நன்றி. என்னடா ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் கொடுக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஆக்சுவலி டைட்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா தவறு நம்ம வந்து தவறு. கண்டிப்பா இவ்வளவு பெரிய விஷயத்த இலவசமா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கோடான நன்றிகள். ஏன்னா இந்த பாதாளத்த சிகிச்சையை வந்து எல்லாமே கமர்ஷியலா அப்படின்ற வியாபார நோக்கத்துல பண்றதோட ஒரு சர்வீஸ் ஓரியன்டா நீங்க செய்யும் போது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றத வந்து உணர முடியுது. ரொம்ப 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 நன்றிகள். நன்றி நன்றி. கண்டிப்பா கண்டிப்பாங்க. 5,000 10,000 வாங்குறாங்க ஒரு பாத அழுத்த சிகிச்சைக்கு. கண்டிப்பா இது இவ்ளோ இலவசமா நீங்க தந்திருக்கீங்க அப்படின்னா நானும் நன்றியை சொல்லிக்கிறேங்க ஐயா. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் தான் சொல்லணும். நன்றி இதன் நன்றி மூலமா எல்லாருக்கும் குணமாகும். முக்கியமான ஒரு அழுத்த சிகிச்சை இது. கண்டிப்பா நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா நன்றி. இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த சிவ அன்பே சிவம் அறக்கட்டளைக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. நன்றி 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 கலை. நன்றி. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கோங்கம்மா. ஆஃப் பண்ணிட்டு குரூப்ல பதிவா போடுங்க. ஓகேங்க. ஓகே. ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுக்கவா?